ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில். அதுதான் இந்த படத்தோட பேர். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கதை அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவாக இருப்பார். ஒரு பழங்குடி மக்கள்னு சொல்லுவாங்களா, அதாவது ஒரு பள்ளத்தாக்கில் வாழ்ந்துட்டு இருக்க மக்களாக இருப்பாங்க. ஒரு திருட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா அந்த ஊரை தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊரை வந்து ரொம்ப தாழ்த்தி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்க அப்பா எல்லாருமே வந்து ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க. அப்பா, அம்மா, பாட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 3 பசங்க இருப்பாங்க. 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை அந்த மாதிரி இருக்கும். இவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ரொம்ப ஒரு நேர்மையாக அப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட இவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க அப்பா வந்து அவரோட பொண்ணு 3வது பொண்ணுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்ரு கொடுப்பாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் லெட்ரு இருக்குல்ல, அதான் கொடுப்பாரு. அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பார், அதாவது பியூனாக இருப்பார். அவருக்கு வந்து இந்த பொய் பேசுகிறது, அதாவது ஏமாத்துறது, இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுறது, லஞ்சம் வாங்குறது, திருடுறது, அது மாதிரி எதுவுமே அவருக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு அவர் நேர்மையாக இருப்பார். ஏன் அப்படின்னா அவரோட அப்பாவும் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக தான் இருந்திருப்பார். அவரும் நேர்மையாக தான் ஆளாக இருப்பார். அதனால் இவருக்கு இப்படி இருக்கிறதுனால அவர் வேலையில் வந்துட்டு லஞ்சம் வாங்குறவங்க எல்லாரும் இவரை நிறையாவே குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்பா வேலை பார்க்குற ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்பவே அதிகமாக பேசுவார். அவர் கொஞ்சம் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி பேசவும் இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செப்பலை கழட்டி அவரை அடிச்சிடுவார். ஏன் அப்படின்னா வந்து அந்த ஊரையே வந்து திருடுறதுக்கு ஃபேமஸான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் திருடருங்க ஒரு கூட்டத்துலேருந்து வந்தவங்க தானே அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ரோஷம் வந்து இந்த மாதிரி அடிச்சிருவார். அதுக்காக தான் அவரை வேலையிலேருந்து இப்போ தூக்கியிருக்காங்க. அந்த லெட்டர் தான் இப்போ போஸ்ட்மேன் கொண்டு வந்துட்டுருக்காரு. இதுக்கு இடையில் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஸ்கூலில் எல்லாரையுமே வந்து அதாவது பிட்டு அடித்து பாஸ் ஆகத்தான் பார்ப்பாங்க. அந்த ஊரில் அப்படி சொல்லி கூட எந்த பசங்களுமே பாஸ் ஆக மாட்டாங்க, படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அதாவது பேப்பர் எடுத்து காப்பிலாம் அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோவும் என்ன செய்வார்னா வீட்லேயே அந்த காப்பி அடிக்கிறதுக்கான பிட்டு பேப்பர்ஸ்லாம் இருக்கணும், அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இப்போ ஸ்கூலுக்கு போவார். அப்படியும் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அதனால வந்துட்டு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தும் ஃபெயில் ஆக தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன சொல்வார்னா, நான் ஆன்சரை போர்டில் எழுதி போடுறேன், அதை பார்த்தாவது எழுதி பாஸ் ஆகிற வழியே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் இப்போ அந்த ஆன்சரை எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க ஆஃபீஸ் அந்த இதுக்குள்ளே அதாவது ஸ்கூலுக்குள்ளே இந்த இன்ஸ்பெக்டர் வருவார். என்ன பசங்கள்லாம் பிட் அடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இது வந்து பிரசிடெண்ட்டே வந்து ஓகே பண்ண விஷயம் தான், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் சொல்லிவிட்டு இவருக்கு லஞ்ச பணமும் கொடுக்க பார்ப்பாங்க. கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை இவர் ஏற்றுக்க மாட்டார். இவர் கொஞ்சம் நேர்மையான ஆஃபீஸராக இருப்பார். ஹீரோவுக்கு வந்து இவரை பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். அவர் செய்கிறதும் அவர் பேசுகிறதும் வந்து ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். ஏற்கனவே அவர் ஒரு நியாயமான குடும்பத்தில் அதாவது நேர்மையான ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவர் தான். அதனால் இவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக அப்போவே ஹீரோவுக்கு அவரை பிடிச்சிருக்கும். அதிலிருந்து தான் வந்து இனிமேல் பிட்டு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவெடுத்திருப்பார். இதுக்கிடையில் அவங்க அப்பா வந்துட்டு அவனுங்க தப்பாக பேசினானுங்கன்னு தானே நான் அந்த மாதிரி பண்ணேன், அவனுங்க எப்படி என்னை வேலையை விட்டு தூக்குவாங்க, இதுக்கு நான் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவார் அவங்க அப்பா. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, இப்படி போயிட்டீங்கன்னா இப்போ 3 பிள்ளைங்களையும் வச்சு நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வருத்தப்படுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு அதெல்லாம் அப்போ பெருசாக தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சால் வந்து தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். நான் இப்போ கிளம்பியே ஆகணும்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அம்மா வந்து சொல்லிவிடுவாங்க, சரி நீ போயிட்டு வா, உனக்கு நல்லது தான் நடக்கும்னு சொல்லிவிட்டு அம்மா மட்டும் ஆறுதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. அதுக்காக சரின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புவார். இவர் தாத்தா வந்து மிலிட்ரியில் இருந்ததுனால இந்த பாட்டிக்கு வந்து பென்ஷன் வந்துட்டுருக்கும். அதுலேருந்து 10 காசு கூட மருமகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்குன்னு செலவு பண்ண மாட்டாங்க. மருமகிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. பார்க்கவே நம்மளுக்கே கொஞ்சம் கோவமாக அந்த மாதிரி தான் வரும். அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னதான் கஷ்டம்னு இருந்தாலும் ஒரு வீட்டுக்காரவங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்றாங்க அப்படின்னா பசியோட போராட போவீங்க, நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, இந்தாங்க சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்து வீட்டுக்காரவங்களுக்கு கொடுத்துட்டு அழுதுகிட்டே நிற்பாங்க. அவர் அந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டு அவரும் கிளம்புவார். இப்போ அப்பா வந்து போராட்டத்துக்காக இந்த மாதிரி கிளம்புனதுனால இப்போ வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மாடெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அந்த மாடெல்லாம் விற்றுருப்பாங்க. ஏன்னா பாட்டியும் காசு கொடுக்க மாட்டாங்க. 3 பசங்களையும் வளர்க்குறதுக்காக அந்த மாடெல்லாம் விற்றுட்டு அதில் தான் வீட்டை வந்து பார்த்துப்பாங்க. இந்த டைமில் தான் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு வண்டி சும்மா கிடக்கும், அதை நம்ம ரிக்ஷா மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் அதை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசினதுலேருந்து இவருக்கு வந்து பிட் அடிக்கிறது பிடிக்காது. அதனால் எல்லா பசங்களும் வந்து ஸ்கூலில் பிட் அடிச்சிருப்பாங்க, அதனால் பாஸ் ஆகிருப்பாங்க. இந்த ஹீரோ மட்டும் பிட் அடிக்க மாட்டார். அதனால் அவர் ஃபெயில் ஆகிருப்பார் 12th.
என்னதான் 12th ஃபெயில் ஆனாலும் அவருக்கு வந்து எந்த கவலையும் இருக்காது. நம்ம வந்து பிட் அடிச்சு நம்ம பாஸ் ஆகுறத விட நம்மளுக்கு தெரிஞ்சத எழுதி ஃபெயில் ஆனத அவர் பெருமையா தான் நெனப்பாரு. அதோட அவருக்கு வேற எந்த வேலையும் கிடைக்காததுனால வீட்ல இருக்க ஒரு வண்டிய அண்ணனும் தம்பியும் ஓட்டிக்கிட்டு அப்படியே ஆளுங்கள ஏத்திட்டு போறது, கொல்றதுமா அந்த மாதிரி அழகா வேல பார்த்துட்டு இருப்பாங்க. இத வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாரி வேல பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது பிடிக்காது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் இப்ப வந்து வாய் தகராறு ஆயிடும். அவங்க வந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருவாங்க. இந்த பசங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு அவங்க அம்மாகிட்ட வந்து நெறைய காசு குடுப்பாங்க. "இனிமே நீ கவலையே பட வேண்டாம்மா. நானும் தம்பியும் வந்து ரிக்ஷா ஓட்டுறோம். நெறைய காசு சம்பாதிக்கிறோம். இங்க பாரு எவ்ளோ காசு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட குடுப்பாங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பசங்க இவ்வளோ பொறுப்பா இருக்கிறத. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஹாப்பியா இருப்பாங்க. மறுநாளே பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து இவங்க 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இவங்க ஆல்ரெடி வந்து ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட கம்ப்ளைண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த அண்ணனும் தம்பியும் வந்து அவங்க ஆல்ரெடி இன்னொருத்தவங்க ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்காங்களா, அவங்கள்ட்ட சண்டையே போட்டிருக்க மாட்டாங்க. அவங்கள அடிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க அடிச்சதா பொய் சொல்லி அவர் சும்மாச்சுக்குமே கட்டு போட்டு வந்து உட்கார்ந்துருப்பாரு. அப்பதான் போலீஸ்காரவங்க கேஸ் எடுப்பாங்கன்னு. இப்போ இந்த தம்பி என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க பொய் கேஸ்லாம் போட்டிங்கன்னா எங்க தாத்தாவோட துப்பாக்கி வீட்ல இருக்கு. அதை எடுத்து கொண்டு வந்து உங்களை சுட்டுருவேன்னு சொல்லுவாரு. உடனே அந்த போலீஸ்காரருக்கு கோவம் வந்து, "போடா போய் எடுத்துட்டு வா போ. அந்த துப்பாக்கி எடுத்துட்டு நீ வரலைன்னா உன் அண்ணனை கொன்னுடுவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. இப்போ அவரோட அண்ணனும் என்ன சொல்வாருன்னா, "போடா நீ வீட்டுக்கு போய் அந்த துப்பாக்கிய எடுத்துட்டு வா போ" அப்படின்னோனே தம்பி அங்கேருந்து வேகமா ஓடுவாரு. இவர் துப்பாக்கிய தான் எடுக்க வராருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இவர் வந்து அவர் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார்ல, அவர வீட்டுக்கு வந்திருப்பாரு. இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டு எங்கள வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருப்பாரு. வாசல்ல உள்ள செக்யூரிட்டி வந்து இன்ஸ்பெக்டர பார்க்க அலோவ் பண்ண மாட்டாரு. அங்கேயே நின்னு இவர் கத்துன உடனே அவர் எட்டி பார்ப்பாரு. இந்த மாதிரி வரமாட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, எதா இருந்தாலும் காலையில வந்து பேசுன்னு அவர் சொல்லுவாரு. காலையில வந்து பேசணுமா, இந்த ஊர்லயே நீங்க மட்டும் தான் நியாயமானவங்கன்னு நான் நினைச்சேன். காலையிலக்குள்ள என் அண்ணனை வந்து அவங்க ஒரு வழி ஆக்கிருவாங்க. இப்போ உங்களால வர முடியாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டோன்னே அவருக்கு நியாயமா இருக்கும். நைட் ட்ரெஸ்ஸோட கிளம்பி அந்த ஸ்டேஷனுக்கு வருவாரு. இன்ஸ்பெக்டர் வர்றத பார்த்தோன்னே மத்தவங்கலாம் அப்படியே பயந்து நடுங்குவாங்க. இவர் எஸ்ஐயா தான் இருப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொய் கேஸ் குடுத்தார்ல, அவர்கிட்ட வந்து பேசுவாரு. எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லும்போது, "இந்த கால்ல தான் சார் அடிச்சுட்டானுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த கால்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சிய எடுத்து வேகமா அந்த கால்ல 4 போடு போடுவா. அவர் குதிச்சு எந்திரிச்சு ஓடுவாரு. அவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்கன்னு இவருக்கு தெரியும். அப்ப லாக்கப்ல இருந்த அண்ணனையும் வெளிய எடுத்து விட்டுருவாரு. அதோடு மட்டும் இல்லாம, "வாங்க உங்கள நான் ட்ராப் பண்றேன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அவரோட ஜீப்ல கூட்டிட்டு போவாரு. அந்த தம்பிக்கு வந்து இவரை ரொம்பவே பிடிச்சி போயிடும். இவரை பார்த்துக்கிட்டே வருவார். அவர் இவரை பார்க்குறத இவர் கண்ணாடியில் பார்ப்பாரு. அப்போ அண்ணங்காரர் சொல்லுவார், "அந்த நம்மளோட வண்டியை ரிக்ஷாவை எப்படியாவது வாங்கிக்கேள்றான்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அதை தவிர எல்லாத்தையுமே பேசுவார். "உங்களோட இது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை மாதிரியே தான் பேசிகிட்டு இருப்பார். "நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உங்களை மாதிரி நான் ஆகணும்னா நான் இதுக்கு என்ன செய்யணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே இவர் சொல்லுவார், "அடுத்தவங்கள மாதிரி காப்பி அடிக்காமல் இருந்தால் போதுமானது. அதாவது உனக்குன்னு உள்ள தனித்துவத்தை நீ வெளிக்கொண்டு வரும்போது நீ ஜெயிச்சிருவ" அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் பண்ணுவார். அதோட இவரும் அதை மறந்துடுவாரு. அவர் அதுவே ஒரு பெரிய ஒரு இதா கொள்கையா எடுத்துப்பாரு தம்பி. இப்ப என்ன சொல்வாருன்னா, வீட்டுக்கு வந்ததோட வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் எஸ்ஐ ஆக போகிறேன்னு சொல்லுவார். அதுக்கு உடனே அவங்க பாட்டி வந்து அவரை தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க கட்டிலுக்கு கீழே ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டியை எடுத்தோன்னா அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் திறந்து பார்த்தோம்னா அதில் அவ்வளோ பணம் இருக்கும். அந்த பாட்டி வந்து இந்த பேரனுக்காக அவ்வளோத்தையும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பென்ஷன் பணத்தெல்லாம் அவங்க வீட்டு செலவுக்கு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பையன்கிட்ட கொடுத்து, "நீ திரும்ப வீட்டுக்கு வரும்போது போலீஸாக தான் வரணும். உன் தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போன்னு" சொல்லிட்டு அவங்க அப்படியே பேரன்கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி நம்ம கண்டிப்பாக நான் வரும்போது போலீஸாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எஸ்ஐன்னு சொல்லிட்டே இருப்பார். நான் எஸ்ஐயாக தான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு இப்போ கிளம்புவார். அம்மாவுக்கு மனசு இல்லாட்டியும் சரி பையன் நல்லபடியாக ஆகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்பி வைப்பாங்க. இப்போ அவர் பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏறிடுவார். பக்கத்தில் ஒரு லேடியும் ஒரு சின்ன பையனும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சும்மா பேச்சு கொடுத்துட்டு தான் வருவார். அப்படியே சில விஷயங்கள் யோசிச்சுட்டே அப்படியே அசதியிலேயே தூங்கிடுவார். தூங்கி முழிச்சு பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. இறங்கி நின்று ஃபுல்லாக பஸ்ஸுக்குள்ளேயும் தேடுவார், வெளியவும் தேடுவார். அங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த கண்டக்டர்கிட்ட அவங்க தவறுதலாக என் பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு கேட்பாரு. இல்லை வேணும்னு தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல தெரியுது. இதுக்கப்புறம் அந்த பஸ் எப்போ வருமோ அதெல்லாம் தெரியாதுப்பா, நீ வேறு ஏதாவது பண்ணணுன்னா அவர் சுற்றி பார்ப்பாரு. புது இடம், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ரொம்ப நேரம் அந்த ஊரை சுற்றி பார்ப்பாரு. அவருக்கு ஒன்றுமே புரியாது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அழுதுகிட்டே இருப்பார். ஊருக்கு திரும்பி போக அவருக்கு மனசு இருக்காது. ஏன்னா எஸ்ஐயா ஆகி தான் நான் ஊருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அந்த பிடிவாதத்திலே இருப்பார். என்ன தான் பிடிவாதமாக இருந்தாலும் வயிறு பசி அந்த நேரத்துக்கு கரெக்டாக வரதானே செய்யும். ஸோ அவருக்கு பசி வந்துடும். இப்போ என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஹோட்டலுக்கு போவார். "எனக்கு பசிக்குது, ஆனால் என்கிட்ட காசு இல்லை, எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்து தரேன்னு" அவர் சொல்லுவார். உடனே இந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து அவருக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பாரு. ஆனால் காசெல்லாம் எதுவும் வேண்டாம், வேலையும் நீ பார்க்க வேணாம், இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்.
அதுக்கு ஹீரோ ஒத்துக்க மாட்டார். அவர் தான் நேர்மையாக இருக்கிறதுனால நான் சாப்பிட்டதுக்கு நான் வேலை பார்த்தே ஆகணும், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு வம்படியாக நின்றுக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். அவர் கேட்கவே மாட்டார், அங்கேயே நின்று அடம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ தான் அந்த ஹோட்டலில் இவரும் மேனேஜரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் கவனிப்பார். இவர் தான் அந்த கதையில் இவருக்கு திருப்பு முனையாக இருக்கிறது இவர் தான். இவரும் அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருப்பார். நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன், நீ சாப்பிடு, நீ சம்பாதிக்கிற போது எனக்கு அந்த காசை திரும்ப கொடுத்தா போதுன்னு இவர் சொன்னோன்னே சரின்னு அவரும் சொல்லிடுவார். அதோடு மட்டும் இல்லாமல் நீ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இவர் கேட்கும் போது நான் எஸ்ஐ ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். எஸ்ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் எங்கே போக கேட்கும்போது நான் ஐபிஎஸ் ஆக போகிறேன்னு அவர் சொல்லுவார். ஐபிஎஸ்னான்னு கேட்கும்போது எஸ்ஐயை விட பெரிய பதவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படியா, இதை யாருமே நம்மக்கிட்ட சொல்லலையே, அப்போ நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவரை கூட்டு போவேன்னா ஒரு மனசு நினைக்கும், அதுக்குள்ளே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து அவர் சொல்லிடுவார். அவரை மீறி அந்த வார்த்தை வந்துடும். சரின்னு சொல்லிட்டு அவரோட பேக்கெல்லாம் கூட எடுத்துக்கிட்டு அந்த ஹீரோ வந்து ரொம்ப ஆர்வமாக கிளம்புவார். இந்த ஹோட்டல் மேனேஜர் இவனுக்கு என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பார். இப்போ அவரோட ரூமுக்கு தான் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருப்பார். நல்லா அவர் அசந்து தூங்கி எழுந்து பார்க்கும்போது ஹீரோ அந்த பால்கனியில் வந்து கவலையாக உட்காந்துருப்பார். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கவலையாக தான் அவருக்கு இருக்கும். இப்போ அதை கூட்டிகிட்டு வந்த பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் இருக்கும். ஹீரோவை அவர் வற்புறுத்துவார், எனக்கு இது பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருவார். எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக இருப்பார். அப்போ தான் அந்த பையன் சொல்லுவார், நம்ம ஒரு டியூஷன் சென்டர் போகலாம், அங்கே வந்து நம்ம இதெல்லாம் கோச்சிங்லேயே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோச்சிங் சென்டருக்கு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து கோச்சிங் எடுத்துகிட்டு இருப்பார். இவர் நல்ல பசங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. ஹீரோவுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் கிராமத்துலேருந்து வந்திருக்காரு. அவருக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். அவர் ரொம்ப பவ்யமாக ரொம்ப பயந்து போய் தான் உட்காந்துருப்பார். உங்ககிட்ட தனியாக பேசுகிறோன்னு சொல்லுவார். என்னன்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். அது இல்லாமல் எல்லா முன்னாடியும் பேச எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது என்னால் இப்போ ஃபீஸ் கட்ட முடியல, நான் ஏதாவது வேலை பார்த்து உங்களுக்கு சீக்கிரம் கட்டிடுறேன்னு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா படின்னு சொல்லுவார். ஏன்னா இவர் பல தடவை ஐபிஎஸ்க்கு எழுதிட்டு அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பார். அவர் இப்போ ஈஸியாக என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, குறைஞ்சது 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு படியிலேருந்து நீங்கள் மேலே ஏறி வரும்போது ஒரு பாம்பு கொத்தினோன்னு இந்த கேமில் எப்படி திரும்ப லாஸ்ட்டுக்கு இறங்குறோமோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். நீங்கள் எவ்வளோ போராடினாலும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். நம்ம எப்போவுமே சோர்ந்துடக்கூடாது, ரீஸ்டார்ட்னு சொல்லிட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவர் சொல்லுவார். அவர் நிறைய தடவை அட்டம் பண்ணி அவர் ஃபெயில் ஆனதுனால இந்த மாதிரி கோச்சிங் சென்டரும் வச்சுட்டே இருப்பார். அதே சமயத்தில் எக்ஸாமும் அவர் அட்டன் பண்ணிகிட்டே தான் இருப்பார். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஃபெயில் ஆகிருப்பார். இதுக்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது, நீ ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் தான், நான் எத்தனாவது அட்டெம்ப்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் சொல்வார். இனிமேல் தான் நீ ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி திரும்ப அவருக்கு நம்பிக்கை கொடுப்பாரு. அவருக்கு தனியாகவே அந்த மாதிரி கொஞ்சம் கவனம் எடுத்துப்பார். ஏன்னா இவர் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். அதே டைமில் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிருப்பார். இவர் தான் அது. இவரும் இப்போ லெசன் சொல்லி கொடுக்குறாருல, டியூஷன் எடுக்கிறாருல, இவரும் ஒரே கேட்டகரி தான். இவர் பாஸ் ஆகிட்டதுனால இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவர்கிட்ட வருவாங்க. அது போக ஹீரோக்கு ரூமுக்கு இடம் கொடுத்தாருல, ரூம்மேட்டாக ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் வந்து இவர் கூட சேர்ந்துப்பார். அதே மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போ ஹீரோ வந்துட்டு நிறைய வேலை பார்ப்பார். ஏன்னா சம்பாரிச்சிட்டே படிக்கணும் அப்படின்றதுக்காக டீ பாயாக கூட வேலை பார்ப்பார். இங்கே வந்து இவங்களுக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து டீ கொடுக்க வருவார். அப்போ இவர் வந்து அவர்கிட்ட டீ பாய்ன்னு நினச்சி பேசுவார். இல்லை நானும் வந்து ஐபிஎஸ்க்கு தான் படிக்கிறேன்னு சொன்ன உடனே இவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார். ஸ்பெஷலாக இவர் வந்து இங்கிலீஷில் வந்து நல்லா ஒரு தேர்ச்சியாக, அதாவது நல்லா இதாக இருப்பார். ஸோ அந்த இதை இவர்கிட்ட கற்றுக்கணும்னு ஹீரோக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இவர்கிட்ட ஃபீஸ்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகவே இருப்பார். இப்போ இவர் இதை புரிஞ்சுட்டு என்ன செய்வாருன்னா, டீ வந்து மற்றவங்க அந்த பையன்கிட்ட கொடுத்து நீ எல்லாருக்கும் பரிமாறு அப்படின்னு சொல்லுவார். அந்த பையனும் வாங்கி பரிமாறுவான். ஏன்னா எல்லாரும் படிக்கிற மாதிரி இந்த பையனும் ஐபிஎஸ் படிக்கிற பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்தளவுக்கு இதாக இருப்பார். இதுக்கிடையில் ஹீரோ வந்துட்டு லைப்ரரியிலையும் வேலை பார்த்துட்டே இருப்பார். அசதியில் அவருக்கு வந்து தூக்கம் வந்துடும். அங்கேயே படுத்து தூங்குவார். அதாவது தூக்கத்துக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கிக்க மாட்டார், வேலை பார்த்துட்டே இருப்பார். அப்படியே அசதியாக தூங்கிடுவார். அந்த தாத்தா தான் வந்து அப்பப்போ எழுப்பி விடுவார். என்னப்பா அசந்து அப்படியே தூங்கிட்டியான்னு கேட்பார். அவரும் அப்பப்போ நோட்ஸும் லைப்ரரியிலே எடுத்து படிச்சுப்பார். அப்படியே தூங்கிடுவார். இப்போ வந்துட்டு ரிசல்ட் வந்திருக்கும். இவர்கிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்கும். அதாவது அந்த ரூம்மேட்டாக இருக்கார்ல, அவர்கிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்கும். அந்த ரூம்மேட்டாக இருந்தார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பார். அவங்க அப்பா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். இந்த தடவை பாஸ் ஆகிருவான்ப்பா, இந்த தடவை பாஸ் ஆகிருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஹீரோ வந்து பாஸ் ஆனோன்னு அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீ பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர்கிட்ட ஃபோன் வாங்கி அவருக்கு கோச்சிங் சொல்லி கொடுத்தாருல, அவருக்கு ஃபோன் போட்டு தேங்க்ஸ் சொல்வார். இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ரூம்மேட்டாக இருக்கார், வாயா உனக்கு என்னோட கிஃப்டாக உனக்கு வந்து உன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஹீரோவுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் அவர் வாங்கி கொடுப்பாரு, செலவு பண்ணி வாங்கி கொடுப்பாரு.
இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து முன்னேறி போகணும்னா காஸ்ட்லியான கோச்சிங் சென்டரில் வந்து அந்த நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோச்சிங் சென்டர் வந்து நிறைய பணம் கட்டி படிக்க வேண்டிய இடமா இருக்கும். ஹீரோவும் வந்து தன்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை பெரட்டிட்டு வருவார். இவங்ககிட்ட இப்போ வந்து சொல்லுவார், என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்குது, இதை வாங்கிக்கோங்க, மிச்சத்துக்கு நான் இங்கே ஏதாவது வேலை பார்த்து நான் அதை அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்களும் சரி சரி இவனும் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த பாதி அமௌண்ட்டை வாங்கி வச்சுப்பாங்க. சரி சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேலை பார்க்க உள்ளே அனுப்புவாங்க. இவர் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட அந்த ரூம்மேட் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு தான். சரின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை இவங்க வாங்கி வச்சுட்டு இவரை உள்ளே அனுப்புவாங்க. எடுபடி வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க வைப்பாங்க. இவரும் பார்த்துட்டு இருப்பார். அப்போ தான் என்ன அவருக்கு தெரிய வரும்னா, இங்கிலீஷ்லலாம் கொஞ்சம் நல்லா ஒருத்தர் வந்து இருந்தார்ல, அதாவது வின் பண்ணியிருந்தார்ல, ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு இப்போ கோச்சிங்லாம் பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். நிறைய பேர் அவர்கிட்ட சேர்ந்துட்டு இருந்தாங்க. ஹீரோ கூட போய் டீலாம் கொடுத்துட்டு இருந்தார்ல, அவரோட ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அவர் தான் இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் பாஸ் ஆனவராக இருப்பார். அவர் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களோட ஃபோட்டோஸ்லாம் மாட்டும் போது அவரோட ஃபோட்டோவையும் இங்கே மாட்டுவாங்க. இதை ஹீரோ பார்த்துட்டு இவர் எனக்கு நல்லா தெரியும், இவர் இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு இவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமாம் அவங்களாம் வேறு வேறு இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க பாஸ் ஆனோன்னு நாங்கள் அவங்கக்கிட்ட போவோம், 1 லட்ச ரூபா பணத்தை கொடுப்போம், எங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோதான் விஷயம், இதெல்லாம் நீ உனக்கு எதுக்கு இதெல்லாம், உன்னால் ஃபீஸ் பாதி தானே கட்ட முடியும், போய் அந்த வேலையை மட்டும் பாரு, மிச்சத்தெல்லாம் இதெல்லாம் இப்படி தான், இதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. அதனால் இவருக்கு மனசே கேட்காது. ஏன்னா இவர் நேர்மையாக இருக்கிறதுனால அவர் இதை அவரால் ஏற்றுக்க முடியாது. இந்த இன்ஸ்டியூட்டுக்கு இப்போ தான் ஹீரோயின் வந்து அந்த கோச்சிங் சென்டருக்காக சேம் கோச்சிங்காக வந்து சேர வருவாங்க. அப்போ அவர் உள்ளே இருந்துக்கிட்டு இது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லிடுவார். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை நம்பி தான் இந்த கோச்சிங் சென்டருக்கு வந்து படிக்க வராங்க, இவங்க வந்து ஃப்ராட் தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சத்தமாக சொன்னோன்னே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. அவங்களும் இப்போ உண்மையை ஒத்துப்பாங்க. நாங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்க விருப்பப்படலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. நானும் படிக்க விருப்பப்படலை, என் பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் பாதி பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து இவரை ரொம்ப பிடிச்சிரும். நல்ல வேலைப்பா, நீ இந்த நேரம் இல்லை அப்படின்னா இப்போ இந்த மாதிரி மோசமான கோச்சிங் சென்டரில் நம்ம என் பொண்ணை சேர்த்துருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். இதுதான் இவங்களோட அறிமுகமாக இருக்கும். ஹீரோ வந்து லைப்ரரியில் வேலை பார்க்குறாருல, அது வந்து ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க யதார்த்தமாக நோட்ஸ் எடுக்க தான் லைப்ரரிக்கு வருவாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே, நீயும் இங்கே தான் இருக்கியா, நோட்ஸ் எடுக்க வந்தியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை நான் இங்கே வேலை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இருந்தாலும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கை கொடுத்து அவங்க பேரை அறிமுகப்படுத்தி அவங்க ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குற அந்த மேனேஜர் இருக்காருல்ல, அவர் வந்து அவங்க ஹீரோயின் இருக்க கொஞ்சம் கூட யோசிக்காமல், வேலை நேரத்தில் என்ன வெட்டி கதை பேசிகிட்டு இருக்க, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். அவங்களும் கவலைப்படுவாங்க. இருந்தாலும் சரி சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் இப்போ கிளம்பும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் ஒன்று எனக்கு கிடச்சிருக்கு, நீயும் அங்கேயே வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஹீரோவும் வந்து இப்போ அந்த கோச்சிங் சென்டரில் வந்து சேர்ந்துருப்பார். இப்போ அவங்க 2 பேர் அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸாம் நடந்திருக்கும். டெரரிசம் அப்படின்றதுல வந்துட்டு அவர் வந்து ஹீரோ வந்து ஒரு சூப்பரான எஸ்ஸே வந்து பயங்கரமாக எழுதியிருப்பார். உடனே சார் வந்து அவரை பாராட்டி நல்ல மார்க் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு 2 டைரி மில்க் சாக்லேட் வந்து அவரோட கிஃப்டாக கொடுப்பாரு. அதை வந்து ஹீரோ வந்து அந்த 2த்தையுமே ஹீரோயினுக்கு கொடுப்பாரு. இப்படி இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்படியே வெளியே போவாங்க. முக்கால்வாசி படிக்க விஷயத்த மட்டும் தான் அதிகமாக பேசிப்பாங்க. அப்போ ஹீரோ ஒரு புக் எடுத்து பார்ப்பாரு. அது அதிகமாக ரேட் போட்டிருக்கும். அந்த புக்கை படிக்கணும்னு ரொம்ப நாள் அவருக்கு ஆசையாக இருக்கும். ஹீரோயின் இதை பார்த்துருவாங்க. உடனே அவருக்கே தெரியாமல் அவருக்கு அந்த புக்கை வாங்கி சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுப்பாங்க. அது ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த கோச்சிங் சென்டரில் வந்து அந்த சார் வந்து ஒரு கொஷின் கேட்பார். உடனே ஹீரோயின் வந்து நீ சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட கொஷினாக இருக்கும். ஹீரோ சொல்வார், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவர் எழுப்பி நிற்க வச்சுருவாங்க. உடனே சார் என்ன அங்கே கலாட்டான்னு கேட்கும் போது இவன் சொல்லுவான் ஆன்சர்னு சொல்லும் போது, அவன் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தானே, அவனுக்கு எப்படி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தெரியும்னு சொல்லிட்டு அந்த சார் கேட்பார். உடனே அவன் இன்ஜினியர் தான் சொல்லிட்டு இவங்க ஹீரோயின்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த சார் வந்து கேஷுவலாக இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், சரி பண்ணிக்கிட்டால் போதுமானது, தெரியாமல் தானே சொல்கிறீங்க, சரி உட்காருங்கன்றவாரு. மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. எந்த ஆங்கிளில் பார்த்தாமா இவன் உனக்கு இன்ஜினியராக தெரியறான்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அவமானமாக போயிடும். இதை ஏன் என்கிட்ட நீ முதலே சொல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கோச்சிப்பாங்க. அவரும் சமாதானப்படுத்துவார். அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து எவ்வளோ சொல்லுவார். ஹீரோயின் சரியாக பேசவே மாட்டாங்க. அதோடு இவர்கிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்கன்னு இவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடும். அதோடு கொஞ்சம் கேப் விட்டுருக்கும். அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைமில் ஹீரோ வந்து லைப்ரரியில் வேலை பார்க்குறாருல, அங்கே வந்து கொஞ்சம் பணம் வந்து குறைவாக இருக்கும். உடனே மேனேஜர் கூப்பிட்டு, பணத்தை நீ தானே எடுத்திருப்ப, நீங்கள் வந்த இடம் அப்படிப்பட்டது தானே, திருடங்க தானே நீங்கள் அப்படின்னு. உடனே நாங்கள்லாம் திருடங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கோவம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பா பண்ண மாதிரியே செப்பல் எடுத்து அந்த மேனேஜரை வந்து அடிக்க போயிடுவார். ஏன்னா அவர் தப்பு பண்ணலை, இப்படி சொன்னது அவருக்கு பிடிச்சிருக்காது. அதனால் கோவமாகி அப்படி பண்ண உடனே அந்த வேலையை அவரை விட்டு போயிடும். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார்.
ஹீரோவுக்கு இங்கிலீஷ்னாலே சுத்தமாக வராது. ஓரளவு மேனேஜ் பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இந்த டெரரிசம் பற்றி ஒரு எஸ்ஸே வந்துச்சுன்னா சூப்பராக எழுதிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பார். அவரோட ஃப்ரெண்ட்லாம் கேட்பாரு, டெரரிசம் பற்றி எதுவுமே வரவே இல்லையேன்னு. என்னடா இப்படி சொல்கிற? நான் அன்றைக்கி கூட சார் என்ன அந்த கோச்சிங் கிளாஸில் பாராட்டினார்ல, அதே எஸ்ஸே தான் இங்கே எழுதி வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருப்பார். அப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்வாருன்னா, ஃபஸ்ட்டு நீ இங்கிலீஷை நல்லா படி, அப்புறமா நீ எக்ஸாமுக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோ உட்காந்து நல்லா படிக்கும் போது தான் தெரியும் அது டெரரிசம் இல்லை, டூரிசமை பற்றி எழுத சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த தடவையும் ஹீரோ வந்து மார்க் கம்மியாக ஃபெயில் ஆகிற மாதிரி ஆயிருக்கும். ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பார். எப்படியாவது இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது தனக்கு சரியாகவே வரமாட்டேங்குது, எப்படியாவது இதில் பாஸ் ஆகிட்டு ஹீரோயின் வந்து வேறு கோவமாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் சந்தோஷமாக நம்ம சொல்லணும், நம்ம பாஸ் ஆகிட்டோம்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் அதில் ஃபெயில் ஆகிருப்பார். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கே போயிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க வெளியூர் போயிருக்காங்கன்னு சொன்னோன்னே ஃபோன் நம்பர் போட்டு கொடுப்பாரு. அங்கே வீட்டில் வேலை பார்க்குறவர் ஃபோன் பேசும்போது, எதுக்கு நீங்கள் வந்த, பாஸ் ஆகிட்டே எக்ஸாம்லாம் கேட்கும்போது, இல்லை இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லும்போது, படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நான் உன்னை விரும்புகிறேன், நீயும் என்னை விரும்புகிறேன்னு சொல்லிவிடு, இந்த உலகத்தையே நான் வந்து திருப்பி போட்டுருவேன், நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். படிக்கிற வழியை பாரு, இதெல்லாம் அப்புறம் பேசலாம், என்னை கேட்டால் நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்லாம் அப்படிலாம் கோவப்படுவாங்க. நீ தான் அன்றைக்கி நம்ம பேசும்போது சொன்ன, அதனால தான் பார்க்க வந்தேன்னொன்னே அவங்க சரியாகவே பேச மாட்டாங்க. ஃபோனை அவர்கிட்ட கொடுன்னு சொல்லுவாங்க. அவர் வாங்கி பேசும்போது அவரை பேசிவிட்டு ஃபோனை வச்சுருவார். உங்களை அம்மா கிளம்ப சொன்னாங்கன்னு சொல்லிடுவார். உடனே அவருக்கு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவார். அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஊருக்கு வந்திருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்திருக்கும் போது பாட்டியே இறந்து போயிருப்பாங்க. அதை கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் படிப்புக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு வீட்டில் மறைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து பெட்டி கடை தான் வச்சுருப்பார். அம்மா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள மாடெல்லாம் விற்றுருப்பாங்கல்ல, அந்த மாடையே வந்து மேய்க்கிற வேலைக்காக அவங்க போயிருப்பாங்க. வீடு வந்து இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். தங்கச்சி தான் வீட்டில் படிக்காமல் வீட்டில் இருந்து மேல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டு அவர்கிட்ட வந்து, தங்கச்சி இப்போலாம் எப்படி சமைக்கிறா தெரியுமா, வீட்டில் மாடுக்கு நம்ம மாடை நம்ம தான் மேய்க்கிறோம், அதில் நிறைய காசு வருது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஹீரோக்கு உடனே ரொம்ப அழுகையாக வரும். ஒரே வார்த்தையாக சொல்லுவார், இன்னும் எவ்வளோமா பொய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்ப அழுவார். குடும்ப சூழ்நிலை அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இனிமேல் நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்குறோன்ற எண்ணம் வந்துடும். இந்த லவ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருவார். இப்போ தான் அவர் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துவார். அந்த திரும்ப அவருக்கு எக்ஸாம்லாம் வரும், அதில் நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்துக்கிட்டே படிப்பார். திரும்ப ரிசல்ட் வரும், இவர் ஃபெயில் ஆகிட்டே இருப்பார். அவங்க அப்பா திட்டிக்கிட்டே இருப்பார். இப்படியே தான் போயிட்டே இருக்கும். திரும்ப அந்த கோச்சிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து நேராக வந்திருப்பாங்க. அவர் ஃப்ரெண்டு கிட்ட அவர் ஹீரோ எங்கேன்னு கேட்பாங்க. அவன் மேலே தான் இருக்கான்னு சொன்னோன்னே அவரை பார்க்க வருவாங்க. இப்போ அவங்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அன்னைக்கே உன்னை பார்க்க வந்தேன், அதாவது இவர் ஃபோனை வச்சுட்டு கிளம்பிட்டார்ல, இவங்க ஃபோன் போடும்போது அப்போதே நான் திரும்ப உனக்கு கால் பண்ணேன் கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம். ஆனால் நீ அதுக்குள்ளே அங்கேருந்து போயிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வந்தேன், நீ இங்கே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் நம்ம வேணால் தனியாக போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் என்ன சொல்லிடுவானா, எனக்கு வந்து நீ அன்னைக்கு நீ அப்படி சொன்னதுனால தான் என்னால் இப்போ படிப்பில் கவனம் செலுத்த முடிஞ்சுது, நீ அந்த பாதையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவார். உடனே ஹீரோயினுக்கு அப்படியே கலங்குவாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நீ நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ அடுத்தது ஹீரோ தங்கியிருக்க இடத்த கேட்கும் போது அவர் அந்த ஒரு நிமிந்து கூட நிற்க முடியாது, அந்த மாதிரி கூனி குறுகி இருக்கிற மாதிரி ஒரு மாவு அரைக்கிற மில்லில் வேலை பார்த்துக்கிட்டே அங்கேயே தங்கி அப்படியே படிப்பார். ஹீரோயின் பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நான் வேணால் அதை தரேன், நீ இந்த இடத்துல இருக்காத, நீ நிறைய படிக்கணும், இப்படிலாம் வேலை பார்த்துட்டே படிச்சுன்னா உன்னால் முழுசாக கவனம் செலுத்த முடியாதுன்னு எவ்வளோ சொல்லுவாங்க. ஹீரோ யார் பேச்சையும் கேட்க மாட்டார். அவராக சம்பாரித்து அவராக படிக்கணுன்ற ஒரு பிடிவாதத்தோடு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஊரில் அவரோட குடும்பத்தோட நிலைமையை நல்லா புரிஞ்சிருப்பார். அதனால் எக்ஸ்ட்ரா பணம் அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஓவர் டைம் வேலையும் பார்த்துட்டு நல்லா படிச்சுட்டு இருப்பார். குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அவர் தூங்குற டைமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பார். ஹீரோயினுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்க கிட்டேயே இருந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிகிட்டே இருப்பார். இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டில் அவர் மார்க்கு கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 பேரும் இப்போ டீ கடைக்கு தான் வந்திருப்பாங்க. அதாவது ஒரு கோச்சிங் எடுக்கிறாருல, ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு கோச்சிங் அவர்கிட்ட தான் இப்போ வந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ரூம்மேட்டாக இருக்காருல, அவருக்கு இவங்க 2 பேர் லவ் பண்ணுறது வந்து கோவம் வரும். ஏன் அப்படின்னா வந்து இவர் லவ் பண்ணிட்டு இருப்பார், இவர் ஃபெயில் ஆகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் லவ் பண்ண பொண்ணு வந்து இவரை கழட்டி விட்டு போயிருப்பாங்க. இவங்க 2 பேர் இப்படி இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. டக்குன்னு என்ன சொல்வார்னா, நீ இல்லாமல் இருக்கும் போது அவன் நல்லா படித்தான், இப்போ நீ மட்டும் இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்பான், நீ ஊருக்கு திரும்ப வந்ததுனால தான் இப்படி அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்ன உடனே அவங்க அழுதுகிட்டே எந்திரிச்சு போயிடுவாங்க அங்கேருந்து. உடனே வந்து இவங்க பின்னாடியே ஹீரோ வருவார்.
இப்போ ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நான் தான் உனக்கு தொந்தரவாக இருக்கேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவன் அப்படி சும்மா சொல்கிறான், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஹீரோயின் அழுதுகிட்டே ஒரே வார்த்தையாக சொல்லுவாங்க, அவர் பேரை சொல்லி, நான் உன்னை உண்மையாகவே விரும்புகிறேன். நீ அன்றைக்கி ஃபோனில் சொன்னில்ல, நான் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னால் இந்த உலகத்தையே நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னில்ல, போ அதை போய் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அப்படியே நேராக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுவார். நேராக 1 hour இங்கே வந்து நிற்பார். அவர் எங்கே வந்து நிற்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இங்கிலீஷ் வந்து நல்லா எடுக்கிறாருல, அவர்கிட்ட வந்து கிளாஸ் கற்றுக்கணும்னு வந்து நிற்பார். அவர் ஆல்ரெடி அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொல்லுவார், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம ஒரு எஸ்ஸே எழுதி முடிக்கணும், அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்லுவார். இப்போ ஹீரோ வந்து என்னால் அது முடியும்னு சொல்லும் போது, சரி உன் பேர் அப்படின்னு சொல்லுவார். அவர் இப்போ ஹீரோட பேரை மட்டும் சொல்லுவார். ஏன் பேரா, என்ன பற்றியா, அதெல்லாம் நான் நல்லா எழுதிருப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு எழுத ஆரம்பிப்பார். ஆனால் அவரால் முடியாது, இன்னும் நிறைய முயற்சி எடுக்கணும்னு சொல்லிவிடுவார். இதுக்கிடையில் அவரோட ஃபஸ்ட்டு டியூஷன் மாஸ்டர் இருக்கார்ல, இந்த மாதிரி இடத்துல இருந்தால் இனிமேல் நீ படிக்க முடியாது, நீ படிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா இனிமேல் நீ ஏன் ரூமை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் அவருக்கு கொடுப்பார். இப்போ தான் ஹீரோவுக்கு முறையாக ஒரு ரூம் கிடைக்கும். அந்த ரூமில் தான் அவர் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிட்டு படிப்பார். இப்போ இந்த இடத்துல அவருக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாரு. தூங்குறதுக்கு அவருக்கு பெட்டு எல்லாமே தடவையாக கிடைக்கும். ஆனாலும் ஹீரோ வந்து அலாரம் வச்சு படிக்கிறது கொள்வது ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஹீரோயினும் அவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவர் முழு கவனமும் இந்த டைமில் படிக்கணும், இந்த டைமில் இப்படி இப்படின்னு பிளான் பண்ணி பக்காவாக இப்போ படிச்சுக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் வந்து அவங்களால முடிஞ்ச நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்களும் ஐஏஎஸ்க்காக படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க ஊருக்கு போகணும் அந்த எக்ஸாமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. இவருக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அடுத்தடுத்த எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த கோச்சிங் மாஸ்டரும் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பார். அவர் இப்போ அடுத்த எக்ஸாம் எழுத போயிட்டுருப்பார். அதுலேயும் வந்து அவர் பாஸ் ஆகிடுவார். அவரோட ரூம்மேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுவார். அவர்கிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனவுன்னு அவருக்கு ஃபோன் அடித்து சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் கேட்பார். உடனே அவர் வந்து கடுப்படிச்சு விட்ருவார். நான் ஃபோன் வச்சுருக்கிறது வந்து என்னோட யூஸுக்காக தான், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுவார். ஹீரோக்கு இது ஒரு மாதிரியாக ஆகிடும். உடனே வந்து அவர் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறது இவரால் ஏற்றுக்கவே முடியாது. அப்படியே அவர் அங்கேருந்து போயிட்டு அப்புறம் லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இந்த டியூஷன் மாஸ்டர் எல்லாருக்குமே வந்து அவர் பாஸ் ஆனதை சொல்லுவார். அவளை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு போவார். இந்த கோவத்தில் இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஹீரோயினோட அப்பாவுக்கு ஃபோன் போட்டு இவங்க 2 பேர் ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்கன்னு போட்டு கொடுத்துருவாரு. இவருக்கு இதெல்லாம் வேணும்னே செய்யணுன்ற பிளான்லாம் இருக்காது. அவர் தோத்துக்கிட்டே இருக்கார், ஃபெயில் ஆகிட்டே இருக்கார். அவங்க அப்பா வேறு அவரை திட்டிகிட்டே இருப்பாங்க. பொறுமையிலேருந்து அவங்க அப்பா வந்து என் காசெல்லாம் நீ ரொம்ப வீணாக்குற அப்படி இப்படின்னு பேசும்போது இவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணி பேசிடுவார். இப்போ ஹீரோ வந்து அவர் பாஸ் ஆனதை ஹீரோயின்ட்ட சொல்கிறதுக்காக கால் பண்ணுவாங்க. அவங்க அம்மா தான் எடுப்பாங்க. அவங்க வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. அப்புறம் திரும்ப ஹீரோயின் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசி அவருக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசுவாங்க. எதுக்காக நான் வீட்டில் இருக்கும் போதே நான் வீட்டில் இல்லைன்னு அவங்ககிட்ட அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ இந்த மாதிரிலாம் அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியாமே, ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறான்னும் போது இவங்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, நான் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர், இப்போ நான் நினச்சாலும் என்னால் போக முடியும், ஆனால் அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். என் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக என் மேலே நம்பிக்கையாக இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃபோன் பண்ணி இப்படி சொன்னான்றதுக்காக என்ன நீங்கள் இப்படி தப்பாக நினைக்கிறீங்க. இப்போ நான் நினச்சா கூட என்னால் கிளம்பி போக முடியும். நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு இப்போ அவர் புரிஞ்சிடும் தப்பு பண்ணிட்டோன்றதை அப்பா அம்மா உணர்ந்துருவாங்க. இப்போவே நீ கிளம்பி ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினும் கிளம்பி இங்கே வருவாங்க. ஹீரோவுக்கு இப்போ ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் கால் வரும். இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு உன் நம்பரை சொன்னான், அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், தண்ணியை போட்டுட்டு ரோட்டில் கலாட்டா பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னோன்னே இப்போ ஹீரோ இங்கே வருவார். இவ்வளோ நேரம் பயந்த சுபாவத்தில் இருந்தவர் வந்து படித்தோன்னே அவருக்கு ரொம்ப, அதாவது என்ன சார், ஒரு தைரியமாக அந்த தோற்றமே வந்து நம்மளுக்கு இந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ முகத்தை பார்த்து நேருக்கு நேராக உட்காந்து எந்த செக்ஷனில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது அவன் பண்ணானா கொண்டானா அவர் கேட்குற கேள்வி அதுக்கு இன்ஸ்பெக்டரே வந்து திணறுவார். அந்த அளவுக்கு பேசி அவரை வந்துட்டு நாங்கள்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஸ்டூடெண்ட் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அவர் வெளியே விட்டுருவாங்க. ஒரு நிமிஷம் இரு உன் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவரோட ஃபோனை கேட்பாரு. அது கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்வார்னா, எத்தனை பேருக்கும் ஃபோன் பண்ணாண்டா, ஒருத்தன் கூட வரலடா, நீ தாண்டா என்னோட உண்மையான ஃப்ரெண்டு, ஃபோன் அடிச்ச உடனே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவரோட ஃபோனை வாங்கி பார்க்கும்போது இவர் தான் ஹீரோனோட அப்பாவுக்கு பேசியிருப்பாருன்னு தெரிஞ்சவொன்னே என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிடுவார் ஹீரோ. அதோட அங்கேருந்து போயிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆயிருப்பாங்க. நீ சாரியில் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோச்சிங் மாஸ்டரும் சொல்லுவார். அவங்களும் விஷ் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோவுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும், அதாவது ஐபிஎஸ் இன்டர்வியூ இருக்கும். அதுக்காக வந்து ஐபிஎஸ் கட்டிங் வந்து போகிறதுக்காக ஹீரோயின் கூப்பிட்டு போயிருப்பாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சீன் பார்க்குறதுக்கு. அவங்க ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ ஹீரோவுக்கு வந்து அந்த மாதிரி அழகாக ஹேர் கட் பண்ணி அந்த மாதிரி வருவாங்க. இவங்க 2 பேரும் இப்போ யார் வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னா, அந்த ரூம்மேட்டுக்கிட்ட தான் வந்திருப்பாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியாது. கதவு திறந்தவொன்னு அப்படியே நின்று அமைதியாக பார்த்துட்டு இருப்பார். அதுக்கு ஹீரோ சொல்வார், நான் வந்து இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம், உனக்கு நன்றி சொல்லிட்டு போதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அவருக்கே அவர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணார். உள்ளே வாயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுவார். உட்கார சொல்வார். எனக்கு உட்கார டைம் இல்லை, நான் இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பிடுவாங்க. நீ ஆனால்
இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் கிட்டே ஒரு மன்னிப்பு கேட்பாரு. அன்றைக்கி தெரியாமல் உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டேன்னு, நீ அப்படி பேசினதுனால தான் எங்கள் அப்பாவுக்கு என் மேலே இன்னும் நம்பிக்கை வந்து என்னை இங்கே அனுப்பி வச்சாரு. நீ ஒரு பொய்யான விஷயத்த நம்புகிற மாதிரி நீ நல்லா சொல்கிற, நீ மீடியாவில் போய் பேசாமல் செய்யலான்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரூம்மேட்டுக்கு பார்த்தோன்னா, நானா மீடியாவிலையா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அவருக்கு ஐஏஎஸ் படிக்கிறதோ ஐபிஎஸ் ஆகிறதோ அவருக்கு விருப்பம் கிடையாது. அவருக்கு மீடியாவில் இருக்க தான் ஆசை. அதுதான் அவர் ஹீரோ கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இந்த மாதிரி ஹீரோயின் வாயிலேருந்து வந்தவுடனே தான் அந்த வேலைக்கே அதான் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவே பண்ணிடுவார். இதுக்கு மேலே எக்ஸாம் எழுத அவருக்கு ஆர்வம் இருக்காது. இப்போ இன்டர்வியூக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் மாதிரி சின்னதாக எழுதி கொடுப்பாங்க. அதை ஹீரோ படிக்க போவார். இப்போ படிக்காத, அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும் போது படி, அதாவது ஏன் முன்னாடி படிக்காத, நீ தனியாக இருக்கும் போது படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் அந்த லெட்டரை வாங்கிட்டு அந்த கோட் அப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் போட்டிருப்பார், அந்த கோட்டுக்குள்ளே உள்ள சொருவி வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ ஹாலுக்கும் வந்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கர நடுக்கமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் படித்ததை விட இப்போ இந்த இன்டர்வியூவில் எப்படி நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு. இப்போ இந்த வாட்ச்மேன் இருப்பார், அவர் சொல்வார், அதாவது அங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்படி பண்ண அப்படி பண்ணுற மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுத்துட்ருப்பாரு. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு சரியாகவே பதில் சொல்ல வராது. ரொம்ப நடுக்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்டு கேட்டுட்டு வெளியே வந்து நிற்பார். அவருக்கு ரொம்ப ஒரு குழப்பமாகவும் பயம் பதட்டம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கோட்டை கழட்டி வைப்பார். அப்போ தான் ஹீரோயின் கொடுத்த லெட்ரு வந்து அவருக்கு ஞாபகம் வரும். அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிப்பார். அதில் அவங்க என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இன்டர்வியூவில் நீ ஜெயிச்சுட்டு நீ சக்ஸஸ் ஆகி நீ ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆனாலும் சரிதான், இல்லை அப்படி சொல்லி உன் ஊரில் நீ வந்து மாவு மில் வச்சாலும் சரிதான், என்னை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க. அது இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். உடனே அவருக்கு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். இப்போ வந்து தைரியமாக இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுவார். இவங்க கிரிட்டிக்கலாக கேள்வி கேட்பாங்க. அவர் வந்து அழகாக ஆன்சர் பண்ணுவார். நீங்கள் 12th ஃபெயிலான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் 12th ஃபெயிலு தான் சொல்லுவார். ஏன்னு கேட்கும்போது, நான் காப்பி அடிக்காததுனால நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லுவார். 12th ஃபெயிலானவர் எப்படி வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆக முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் லாங்குவேஜில் வேறு ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே அவர் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்பார். அவங்க தண்ணி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது கண்ணாடி கிளாஸாக இருக்குது, எனக்கு சில்வர் கிளாஸில் தான் குடிச்சு பழக்கம்னு சொல்லும்போது, கிளாஸில் என்ன இருக்குது தண்ணி குடிங்கன்னு சொல்லும்போது, அதே மாதிரி தான் லாங்குவேஜில் என்ன இருக்குது, திறமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலை நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்வார். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து படிப்பீங்களான்னு கேட்கும்போது, என்னோட நோக்கம் வந்து நான் வந்து என் ஊரை வந்து சுத்தப்படுத்தணும், என் நாட்டை சுத்தப்படுத்தணுன்றது தான் என் நோக்கமே தவிர்த்து எனக்கு இதுதான் அப்படின்னு கிடையாது. நான் அப்படி எனக்கு இந்த வேலை கிடைக்கலனா கூட என் ஊருக்கே போய் நான் டியூஷன் எடுப்பேன், ஸ்கூல் வச்சு நடத்துவேன், அதில் வந்து காப்பி அடிக்காமல் பாஸ் ஆகிற மாதிரி நான் வந்து பசங்களை ரெடி பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லுவார். அதை ஒரு சில பேர் அதை ஏற்றுப்பாங்க, ஒரு சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் இன்டர்வியூ முடிச்சிடும். சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிடுவாங்க. இப்போ வந்து ரிசல்ட்டுக்கான தேதி வரும். எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டை திறந்து விட்டோன்னே ஈசலுங்க மாதிரி அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓடி வருவாங்க ரிசல்ட் பார்க்க. அப்போ ஹீரோ வந்து போக மாட்டார், அப்படியே தயங்கியே தான் நிற்பார். இப்போ வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அங்கே உள்ளவங்க கலந்து பேசி வந்து இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், கண்டிப்பாக அவன் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், நிச்சயமாக அவனால் வந்து எல்லாத்தையும் நேர்மையாக கொண்டு வர முடியும், அவனோட பேச்சில் அவனோட செயலில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் எந்த ஒரு துணையெல்லாம் வெறும் காலோட நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த இன்டர்வியூவில் அவர் நிறைய பேசுவார். அந்த சீனில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் கலந்து பேசி வந்து அந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்துட்டு அவர் பாஸ் ஆகிட்டாருன்னு சொல்லும் போது அவருக்கு கையில் பிடிக்க முடியாத அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவர் பட்ட போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடச்சிருச்சு. இப்போ அப்பாவுக்கு தான் பேசுவார். மகன் வந்து மாவு மில்லில் தங்கியிருக்கும் போது அப்பா வந்து பார்த்துருப்பாரு. இவ்வளோ கஷ்டம்லாம் பட வேணா, வா ஊருக்கு போகலான்னு சொல்லும் போது அவர் பிடிவாதமாக இருந்திருப்பார். அதெல்லாம் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ ஃபோனில் அவர் வந்து ஐபிஎஸ் ஆனுன்னு சொல்லிட்ட உடனேயே இவர் வந்து அடுத்த வாரத்தை பேசாமல் ஃபோனை ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டு, நான் போய் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், நீ இவ்வளோ நாளாக மோதிக்கிட்டு இருந்தது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட அப்பா கிட்டன்னு போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவரும் அந்த போராட்டத்தெல்லாம் இனிமேல் பண்ண பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பார். இப்போ அவங்க ஃபேமிலியோடு தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அது அவங்க அப்பா வந்து இப்போ அவங்க ஒய்ஃப்ட்ட ஃபோனை கொடுத்துட்டு போவாங்க. இப்போ அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு சொன்ன உடனே இவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அந்த சென்டர் வச்சு நடத்துனாங்களா கோச்சிங் சென்டர், அவங்க வந்துருவாங்க. ₹1,00,000 பணத்தை வந்து அவங்க கிட்ட டக்குன்னு அவர்கிட்ட கொடுத்து, எங்கள் கோச்சிங்கில் தான் படிச்சுன்னு சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ரகசியமாக சொல்லிட்டு, கேமரா ஆன் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாம் சிரிப்பாங்க. சிரிச்சிட்ட உடனே அவர் கேட்பாரு, மேடம் என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. யாருன்னு பார்த்தா, அன்னைக்கு தான் நான் வந்தேனே, அது மாதிரி இந்த கோச்சிங் சென்டரில் இப்படி இப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம், நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ₹1,00,000 பிடிக்கிட்டு அவங்க வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. அதோடு வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா, யாரை பார்த்து அவருக்கு இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சி அவர் இந்த நிலைமைக்கு வந்தாரோ அந்த ஆஃபீஸரை பார்க்க போவார். அவர் எஸ்ஐயாக தான் இருந்துகிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் இவர் அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு சுத்தமாக அடையாளமே தெரியாது. நான் தான் அந்த ரிக்ஷா ஓட்ட பையன் சொல்ல உடனே அவர் ஆச்சரியமாக பார்த்து இவருக்கு சல்யூட் அடிப்பார். என்னை ஞாபகம் வச்சு இந்த அளவுக்கு நீ முன்னேறி இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கல்யாணமும் இப்போ ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த பத்திரிக்கையும் கொடுப்பாரு, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்வார். அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார்.
இதே மாதிரி இப்போ ஹாப்பியாக இருக்கும். இப்போ இவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இதில் வீடியோலாம் யார் எடுத்துகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட ரூம்மேட்டாக இருந்தார்ல, அவருக்கு இந்த வேலை தான் வரும்னு சொல்லிட்டு அவர் கல்யாணத்தெல்லாம் அந்த அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அவர் வந்து ஐபிஎஸ் அந்த ரிசல்ட் வந்தவுடனே அப்போ ஃபோட்டோ எடுத்து மீடியாவில் லைவாக போடுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை அவருக்கு எது வருதோ அதை அவர் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி தான் படத்தை அழகாக முடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சீன் கூட நம்ம முகம் சுளிக்கிற மாதிரியே, ஒரு சீன் கூட நம்மளுக்கு வேண்டாம் விருப்பம் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கேரக்டர் வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இது உண்மையாகவே நடந்த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் கதையை முடிப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.